வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்டி NVRல இந்த VAEZோட வைஃபை கேமரா, அதாவது மாடல் பார்த்திங்கன்னா H8C. ஸோ இந்த மாடல் வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேமராவோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா லேன் போர்ட்டு ப்ளஸ் 12 வோல்ட் பவர். ஸோ செப்பரேட்டாக 12 வோல்ட் பவர் கொடுக்கணும். நீங்கள் PY சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே எக்ஸ்ட்ரா பவர் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கேமரா வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. இதில் ரீசெட் பட்டன் இருக்கும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கேமரா வந்து கான்ஃபிகரேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ டிஎன்டி NVRல பார்த்திங்க அப்படின்னா மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெயின் மெனு இல்லைனா மெனுன்னு இருக்கும். ஸோ அதில் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா மேலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் கேமராஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கேமராஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன கேமராஸ் கனெக்டடில் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ சர்ச் கொடுத்திங்கன்னா எல்லா கேமராவும் உங்களுக்கு சர்ச் ஆகி அதனோட IP அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும், ஓகேங்களா? ஸோ சர்ச் ஆகி கம்ப்ளீட் ஆக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சர்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ H8C இந்த இடத்துல மாடல் உங்களுக்கு ஷோ ஆகும், என்ன கேமராஸ் அப்படின்றது. இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா H8C மாடல். ஸோ நான் H8C மாடல் வந்து இந்த இடத்துல செக் பண்ணுறேன், ஷோ ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்நெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் IP ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஓகேங்களா? ஸோ இதனோட IP என்ன எடுத்துருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா CS-H8C. ஸோ அப்போ அதனோட IP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.151. ஸோ இதுதான் இன்டர்நெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கிற IP. ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த இடத்த செக் பாக்ஸ் இது செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆடு கொடுத்தீங்கனாலும் ஆட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கஸ்டமைஸ் ஆடில் போயிட்டு கேமராவோட ப்ரோட்டோக்காலை வந்து ஆன் விஃபில் வைக்கிறோம். ஸோ ஆன் விஃப் செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட IP, ஸோ கேமராவோட யூசர் நேம் அண்டு கேமராவோட பாஸ்வேர்டு, ஓகேங்களா, அப்படி என்ட்ரு பண்ணலாம். நான் வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணுறேன். 5.151 செலக்ட் பண்ணிவிட்டேன், ஆடு கொடுக்குறேன். ஸோ ஆடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோ வீடியோன்னு தான் வரும். என்ன ரீசன் அப்படின்றது உள்ள மெனுவில் போய் செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ உங்கள் மெனுவில் போயிட்டு இந்த எரர் சிம்பிளுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு எரர்னு வருது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணும்போது பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும்னா ஓகே. நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு எரர் தான் வரும். ஸோ இது வந்து எங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் அப்படின்னா யூசர் நேம் டிஃபால்ட் அட்மின் தான். பட் நம்ம எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுக்கணும், ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி ப்ரோட்டோக்கால் ஆன் விஃப், IP அட்ரஸ்ஸு, யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு மட்டும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கேமராவில் பாட்டம் சைடில் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும், ஓகே. இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டில் என்ட்ரு பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நான் வெரிஃபிகேஷன் கோடு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ வெரிஃபிகேஷன் கோடு அங்கே என்ன இருக்கோ ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் தான், ஸ்மால் லெட்டர் என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதை அங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டை வியூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேக் அட்ரஸும் ஷோ ஆகிடும். ஸோ மேக் அட்ரஸ் வந்துனாலே மோஸ்ட்லி ஆன்லைன் வந்துடும். ஸோ இப்போ இங்கே ஸ்டேட்டஸ் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேமரா ஆன்லைன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்படியே மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டால் நமக்கு இந்த இடத்துல வியூ ஷோ ஆகுது, ஓகேங்களா? ஆன்லைன் வந்துருச்சு கேமரா. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி சிங்கிள் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல், அதாவது லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணினா அங்கே கீழே வந்து OSD, PTZ இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ PTZ கண்ட்ரோலில் போய்க்கோங்க. ஸோ இது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ரைட் இருக்கும் கேமராவுக்கு. ஸோ நான் கேமரா வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கண்ட்ரோலுமே ஒர்க் ஆகுது.
ஓகேங்களா. பட் ஜூம் இன் ஜூம் அவுட், அதாவது வெரிஃபோக்கல் ஜூம் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டும் பண்ண முடியாது, இது சப்போர்ட் ஆகாது. டிஜிட்டல் ஜூம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா ஜூம், ஸோ இது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து டிஜிட்டல் ஜூம் தான், இது நார்மலாக சப்போர்ட் ஆகும். பட் வெரிஃபோக்கல் ஜூம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது, வெரிஃபோக்கல் ஜூமிங் வந்து சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா. மறுபடியும் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைவ் வியூ வந்துடும். ஸோ சேம் லைக் நீங்கள் ப்ளேபேக் போய் இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.